வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராப்பரான செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கனாலே போதும். ஷோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான வெனஸ்டே இன்னைக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே நம்ம ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே ப்ராஃபிட் புக்கிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் சம் வீடியோஸ் எல்லாமே இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது. நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம எந்த ஒரு ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு எப்பவுமே வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இந்த லைனில் டச் ஆகிட்டு இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்போம். இதோட க்ளோசிங் வேல்யூவான 19119ல் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மொமெண்டம் இல்லை. சடனாக என்ன ஆச்சுன்னா இங்கேயே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதோட க்ளோசிங் நம்மளோட இதோட லோவில் நம்ம ஸ்டாப்லாம் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இங்கேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு நீட்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ 55036 வந்துட்டு உங்களுக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த லைனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இங்கே வந்துட்டு ஒரு 83 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் ரொம்ப நேரமாகவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப வாலட்டைலாக தான் மொமெண்டம் இருந்தது. லாஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்பர் மூவ் இருந்தது இல்லையா. ஸோ பட் நத்திங் டு வரி, நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் பை பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங், மினிமம் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸஸும் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் போத் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு 83 ஸ்டாப் லாஸ். பட் நெக்ஸ்ட் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பெட்டர் ட்ரேட்க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு என்னாச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பர் இல்லை. ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் அட்டன் பண்ணுங்கள். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட் நம்ம லைன் என்னாச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமா நம்ம வெயிட் பண்ணும்போது இங்கேயும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா இங்கெல்லாம் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா இங்கே நமக்கு அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு இங்கே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க 54761. ஸோ இங்கே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் மூவ். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். நீங்கள் பை பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மார்க்கெட் மூவ் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு எங்கே உங்கள் டார்கெட் டிசைட் பண்ணியிருந்தீங்கனாலும் அது நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் பை பண்ணும்போது அது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம பை பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு இங்கேயே நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். அட் த சேம் டைம் இப்போ நம்ம இதோட லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா. மார்க்கெட்டிங்கோட க்ளோசிங் டைம் வரைக்குமே ப்ராஃபிட் தான். ஸோ 56078 வரைக்குமே ஆக்சுவலி இதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் நீட்டாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸ் தான் இல்லையா. நீங்கள் நீட்டாக நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் லைன் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இஃப் சப்போஸ் நெக்ஸ்ட் டார்கெட் லைன் செட் பண்ணியிருந்தாலும் சரி, இஃப் சப்போஸ் அனதர் நெக்ஸ்ட் டார்கெட் லைன் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் ஆல் அச்சீவ்டு. ஸோ எல்லா டார்கெட்டும் நீட்டாக அச்சீவ் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் தான் இருந்தது மொமெண்டம். ஸோ ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேட். ஓகே, ஸோ 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலி இது நம்மளோட செகண்ட் ட்ரேட் இல்லையா. பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வில் பி அ ஸ்டாப் லாஸ். தென் செகண்ட் ட்ரேட் வந்துட்டு வெரி மேக்ஸிமைஸான ஒரு ப்ராஃபிட் புக்கிங், வெரி மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. இங்கேயே நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இது மினிமமான ப்ராஃபிட் புக்கிங். பட் நீங்கள் மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நியர் 1300 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ
1234 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக கொண்டு போயிட்டு தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் வெட்னஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போத் பார்த்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ இப்போ டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி போத் டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியுமே நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. நம்ம ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும்னா சிச்சுவேஷன் பேசிஸில் தான் வந்துட்டு மூவ் அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ சிச்சுவேஷன் பேசிஸ் தான் அது. பட் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போகும். ஸோ அதனால் நீங்கள் நீட்டாக ப்ராப்பராக மேக் பண்ணிவிட்டு நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் 56178, 56442, 56737, 57007, then 57264, then 57521. ஓகே, ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துலாம். 54789, 54608, 54382, 54149, 537, 50, 53421. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா. இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் மேக் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் வாங்க நிஃப்டி 50க்கான இப்போ நம்ம நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ ரிவர்சலில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ 24157 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. 24122 நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஒரு 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்னாச்சுன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், சடனாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, நம்ம பை பண்ணியிருப்போம். டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், ஸோ ஃபுல் ப்ரைஸில் பை பண்ணியிருப்போம். 24104 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுவும் என்னாச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் எல்லாம் அகைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் நமக்கு என்னாச்சு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஆக்சுவலி இதோட ஹைட்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 36 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கேயும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ என்னாச்சு அப்படின்னா அகைன் 2 ட்ரேட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் இந்த லைன் ஆக்சுவலி நமக்கு இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் லாட் ஆஃப் வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுவோம், இதை வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண மாட்டோம். கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டாப் ஆர் பாட்டமாக தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு மூவ் பாட்டமில் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு நெக்ஸ்ட் லைனில் மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு இதை நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே தான் நெக்ஸ்ட் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 24096 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கேயும் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, ஸோ ஒரு 18 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் மூவ் இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். தேர்ட் ட்ரேடுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. 24114 வந்துட்டு ஒரு 18 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸோட நமக்கு தேர்ட் ட்ரேடும் கம்ப்ளீட்டட். பட் அகெயின் இன்னும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு ஆக்சுவலி ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லி நம்ம வந்துட்டு 4 ட்ரேட்ஸ் வந்து நம்ம டெய்லி அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நம்ம கம்பல்சரி ஒரு 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான
24059 உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 23997 வரைக்கும் ஒரு 62 பாயிண்ட் வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட 4th அண்ட் ஃபைனல் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி நம்ம செட்டப் படி வந்துட்டு நம்ம ஒன்லி 4 கன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணும். ஸோ இஃப் சப்போஸ் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நான் இதில் நீங்கள் லேட்டாக மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி மிஸ் பண்ணி இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டும் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ரூல் அது. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லேட்டராக இப்படி என்ட்ரு ஆகும்போது நீங்கள் நம்ம லைன் கன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஷுவராக பை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ சேம் தான், நம்ம ரூல் தான். ஆக்சுவலி இங்கே நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன், இங்கே உங்களுக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லை இந்த லைனில் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24149 இதை நான் எக்ஸ்ட்ரா ரேட் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ 24149 நீங்கள் சப்போஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் உங்களுக்கு கூட்டு போயிருக்கும். ஆக்சுவலி 24356 வரைக்கும் ஒரு 210 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரேடையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்காக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான். நம்ம இன்றைக்கி ரூல் படி வந்துட்டு ஒன்லி 4 ட்ரேட்ஸ். ஸோ அதில் என்ன பண்ணோம், 62 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங். பட் அதை விட மேக்ஸிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா, 89 ஸ்டாப் லாஸ். ஸோ 27 நமக்கு ஸ்டாப் லாஸோட தான் நிஃப்டி 50 இன்றைக்கி நமக்கான ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட். நான் வந்து நான் வந்துட்டு அப்பார்ட் நான் சொல்லிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ராவும் ஒரு ட்ரேட் இருந்தது. சப்போஸ் யாராவது இங்கே அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ரூல் படி ஃபாலோ பண்ணி இதுவும் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் இதுதான். ஸோ வந்துட்டு ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு இன்றைக்கான டே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி. ஸோ மந்த்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்ரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டிப்பாக நம்ம ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி மந்த்துமே வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து மந்த்லி செட்டப் தான். டெய்லி நம்ம ரூல் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அட்டன் பண்ணணும். மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் உங்களோட மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் வித் குட்டி ஸ்டாப் லாஸில். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம தேர்ஸ்டே நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ அப்ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாமா. 24413, 2455, 3, 2466, 7, then 24752, 248, 59, 250, 36. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான நம்ம டார்கெட்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 24031, 23988, 23873, 23807, 23741, 23654, finally 23599. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை தான். ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் உங்களோட மூவ் இருக்கும். ஸோ நாளைக்கு நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.